அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவர் மரணித்து விடுவாரேயானால் அவரை ஜனாசா தொழுவிப்பது இஸ்லாத்தில் ஒரு சுன்னத்தான ஒரு காரியமாகும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக்கிய ஒரு விஷயம், ஒட்டுமொத்த எல்லா முஸ்லிம்கள் மீதும் அது சுன்னத்தா என்று சொன்னால், ஒருவர் மரணித்த பொழுது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாரார் அவருக்கு ஜனாசா தொலை வைத்து விடுவார்களே ஆனால் அந்த கடமை எல்லோருக்கும் நீங்கிவிடும். எல்லோரும் அவருக்கு ஜனாசா தொலை வைத்து தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இந்த ஒரு அடிப்படையிலே இன்று பலர் நாம் வெளிநாடுகளிலே வாழுகின்றோம். நம்முடைய நாட்டிலே யாரேனும் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் மரணித்து விடுகின்றார்கள், அல்லது நாம் நம்முடைய நாட்டிலே இருக்கின்றோம், வெளிநாடுகளிலே நம்முடைய உறவினர்கள் மரணித்து விடுகின்றார்கள். இவ்வாறு மரணித்து விடக்கூடிய சம்பவங்களை தொடர்ந்து காயிப் ஜனாசா, அதாவது ஜனாசா இல்லாம தொழக்கூடிய ஜனாசா தொழுகை, இது மார்க்கத்தில் கூடுமா அல்லது கட்டாயமா என்று இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக இருந்தாலும், அறிஞர்கள் மத்தியிலே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மிக நெருக்கமான ஒரு நிலையை முஸ்லிம்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக ஒரு சகோதரர் இதை பற்றிய ஒரு விளக்கத்தை கேட்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய அறிஞர்கள் இதை பற்றிய ஆய்வு செய்து பல்வேறு விளக்கங்களை தமிழ் மொழியிலும் கொடுத்திருந்தாலும், எல்லா மக்களுக்கும் இந்த செய்தி சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில இந்த கேள்விக்கு சற்று விரிவான ஒரு விளக்கத்தை நாம் இங்கே தர கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆம் இல்லை என்று ஒரு வரியில் சொல்லக்கூடிய பதிலாக இல்லாமல், கூடும் கூடாது என்ற மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் இருந்து பதில் சொல்லக்கூடிய தகுதியிலும் நாம் இல்லை என்றாலும், நாம் கற்றதை பிறருக்கு கற்பிக்க வேண்டும், நாம் அறிந்ததை பிறருக்கு போதிக்க வேண்டும், அறியாத மக்களுக்கு கல்வியை எடுத்து செல்ல வேண்டும். கல்வி ஒன்றுதான் மக்களுடைய அறியாமையிலிருந்து போக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்ற காரணத்தினால் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என் புறத்திலிருந்து செவியற்றது ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை நீ பிறருக்கு சொல்லு என்ற அந்த சிந்தனையின் அடிப்படையிலே இந்த பல்வேறு கருத்துக்கள் உடைய, கருத்து வேறுபாடுகளுடைய, அறிஞர்கள் மத்தியிலே கருத்து பேதமுடைய இந்த ஒரு செய்தியை குர்ஆன் சுன்னாவோடு உரசி பார்த்து அது மிக நெருக்கமாக இருக்கும் பட்சத்தில் அதை பின்பற்றக்கூடிய மேமக்களாக நாம் மாற வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கில இந்த கேள்விக்கு நாம் பதிலளிக்கின்றோம். காயிப் ஜனாசா என்று சொன்னால், ஜனாசா இறந்தவர் வேறொரு நாட்டில் இருக்கும் பொழுது இன்னொரு நாட்டில் அவருக்காக தொழக்கூடிய ஜனாசா தொழுகையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகும். இதற்கு வாதங்கள் என்னவென்று சொன்னால், இது கூடும் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்று ஊரில் யாரேனும் இறந்துவிட்டால் வெளிநாடுகளிலும், வெளிநாடுகளில் யாரேனும் இறந்துவிட்டால் உள்ளூரிலும் இந்த ஜனாசா தொழுகை தொலை வைப்பதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற ஒரு தொழுகை நடத்தினார்கள் என்ற ஆதாரத்தில் இருந்துதான் அவர்கள் செயல்படுகிறார் என்ற காரணத்தினால் அதை கூடாது என்று வன்மையாக நாம் தடுக்கவோ கண்டிக்கவோ வரவில்லை என்றாலும், அது தேவையா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்கும் பொழுது அது நமக்கு அதற்குரிய விளக்கம் கண்டிப்பாக தேவைப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக ஹிஜ்ரத் செய்து மக்கள் சென்ற அந்த அபஷா என்று சொல்லக்கூடிய இன்றைய அபிசீனியா நாட்டுடைய தலைவராக இருந்த நஜ்ஜாஷி மன்னர் மரணித்த பொழுது சஹாபாக்களை ஒன்று திரட்டி, நம்முடைய சகோதரர் நஜ்ஜாஷி இணைவப்பாளர்களுக்கு மத்தியிலே இறந்து விட்டார், அவருக்காக நாம் இங்கே ஜனாசா தொலை வைப்போம் என்று சொல்லி தொலை வைத்த செய்தி பிரபல்யமானது. எல்லா மார்க்க அறிஞர்களுக்கும், குறிப்பாக மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமுடைய முஸ்லிம்களுக்கும் தெரிந்த ஒரு செய்தி. அப்ப இந்த செய்தியை வைத்து வெளிநாட்டிலே நம்முடைய தந்தை இறந்து விட்டார் என்று பிள்ளை உள்நாட்டில் ஜனாசா தொழ வேண்டுமா, அல்லது நம்முடைய நாட்டிலே ஒருவர் மரணித்து விட்டார் என்பதற்காக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் ஜனாசாவில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் இங்கு ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்து குறிப்பிட்ட நபர்களுக்கு உணவெல்லாம் கொடுத்து அங்கு ஒரு ஜனாசா தொழுகை தொலை வைக்க வேண்டுமா என்பதுதான் நம்முடைய சந்தேகமாகவும், அதற்குரிய காரணங்களை நாம் அலசும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறை என்ன செய்திருக்கிறார்கள், இவ்வாறு தொலை வைத்திருக்கின்றார்கள். தொலை வைக்கும் பொழுது தெளிவாக சொல்லுகின்றார்கள், நம்முடைய சகோதரர் நஜ்ஜாஷி இணை வைப்பாளர்கள் மத்தியிலே மரணித்து விட்டார், அப்போ அங்கு அவருக்கு தொழுகை நடத்துறதுக்கு நாதி இல்லை, ஆகவே அவருக்கு நாம் இங்கே தொலை வைப்போம் என்று சொன்னதே அழகான ஒரு விளக்கமாக இருக்கின்றது. நமக்கு நம்முடைய சகோதரர் ஒருவர் வெளிநாட்டில் இறந்து விட்டால் அங்கே முஸ்லிம் ஜமாத் அவருக்கு தொலை வைத்து விட்டால்
நாம் அன்றாட தொழுகையில் அவருக்காக துவா செய்தால் போதும், ஜனாசா தொழுகை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மிக எளிமையாக விளங்கலாம். எளிமையாக விளங்குவதாக நாம் கூறினாலும் இல்லை, அது மார்க்கத்தில் உள்ள ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய அறிஞர் பெருமக்களே இருக்கும் பொழுது அதற்கு மேலதிகமான சில விளக்கங்களை கூறி அந்த அறிஞர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த சாதக பாதகங்களை நாம் காரண காரியங்களை ஆய்வு செய்து இந்த விஷயத்திற்கு ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அவங்களுடைய பள்ளி வாசலை தூய்மை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி இரவு நேரத்தில் இறந்து போகின்றார்கள். இந்த செய்தியும் பரவலாக எல்லாராலும் அறியப்பட்ட செய்தி. அந்த பெண்மணி இறந்து விட்ட பொழுது அன்றைய இரவே சஹாபாக்கள் அவர்களை அடக்கம் செய்து விடுகின்றார்கள். மறுநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, எங்க அந்த பெண்மணினா அவங்க நைட்டு வஃபாத் ஆயிட்டாங்க, நாங்கள் நைட்டே அடக்கம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டு சொல்லியிருக்க கூடாதா? என்னுடைய பிரார்த்தனை அவர்களுக்கு தேவையில்லையா என்று சொல்லிட்டு அந்த கபரிடத்திலே போய் நின்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள் என்று இருக்கின்றது. அப்ப இந்த அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது இதற்கும் காயிப் ஜனாசாவுக்கு ஆதாரமாக எடுக்கிறாங்க. ஆனா இது முற்றிலும் அதற்கு எதிராகத்தான் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் ஜனாசா தொலை வைக்கல, அவங்களுக்காக துவா செய்தார்கள். அப்ப காயிப் ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் அங்கே தாமதமாக வந்தால் கபரிடத்திலே நின்று அல்லாஹ்வுக்கு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தாலே போதுமானது என்று இங்கே நாம விளங்குவதற்கு ஏராளமான காரணிகள் இருக்கின்றன. அப்ப இந்த அடிப்படையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நாம் இந்த காயிப் ஜனாசா என்பதை தொலை வைக்க வேண்டுமா என்று சொன்னால், இன்று மரணிக்கக்கூடிய எத்தனையோ பேர் பல ஊர்களில் மக்கள் இருக்கின்றார்கள். கேள்விப்படக்கூடிய இடத்திலெல்லாம் அவ்வாறு ஜனாசாவை தொலை வைக்க வேண்டுமா என்று சொன்னால், அப்படி தொலை வைப்பதற்கு குர்ஆன் சுன்னாவில் ஆதாரம் இருந்திருக்குமேயானால், அபிசீனியா நாட்டு மன்னர் இறந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைத்தது இப்படித்தான் என்று சஹாபாக்கள் விளங்கி இருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்ற இறுதியாக ஒரு காரணத்தை வைக்கும் பொழுது இது பாமர மக்களில் இருந்து உலமாக்கள் வரைக்கும் விளங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான செய்தியை கேள்விப்பட்ட பொழுது மதீனாவுல மௌத்தா போறாங்க. மக்காவுல யாரும் ஜனாசா தொலை வைக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜனாசா தொலை வைப்பது சஹாபாக்கள் மீது கடமை. அவங்க என்ன செஞ்சாங்க? மதீனாவிலே ஜனாசா தொலை வைத்து அவர்களை அடக்கம் செய்து விட்ட காரணத்தினால் மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ அல்லது அந்த சமயத்தில் இஸ்லாம் பரவி இருந்த ஏனைய பகுதிகளிலோ அந்த ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியாத யாருமே அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக காயிப் ஜனாசாவை தொலை வைக்காததிலிருந்தே சஹாபாக்கள் அது ஒரு சுன்னாதான் என்றாலும் அதை ஒரு குறிப்பிட்ட சாரார் அதை நிறைவேற்றி விட்டால் அனைவர் மீதும் அந்த கடமை விலகிவிடும் என்பதை விளங்கி இருந்தார்கள். ஆகவே இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மிகவும் நெருக்கமான உறவினராக இருந்தாலும், நாம் உள்நாட்டில் இருந்து வெளிநாட்டில் அவர்கள் இறந்து விட்டாலும், நாம் வெளிநாட்டில் இருந்து அவர்கள் உள்நாட்டில் இறந்து இருந்தாலும், அது கணவன் மனைவியாக இருந்தாலும், தந்தைக்கு பிள்ளையாக இருந்தாலும், அங்கே ஒரு ஜமா அந்த சுன்னாவை நிறைவேற்றி அவரை அடக்கம் செய்திருந்தால் அது தேவையில்லை. ஒரு விமான விபத்தில் இறந்து விட்டார், விமானத்தோடு கடலிலே மூழ்கி போய்விட்டது ஜனாசா, யாருக்குமே கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவருக்காக அங்கேயும் தொலை வைக்கலாம், இங்கேயும் தொலை வைக்கலாம். ஏனென்றால் ஜனாசா எங்கேயுமே இல்லை. குறிப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா இருந்துச்சுன்னு சொன்னா பெண் மையத்தாக இருந்தால் மையத்தின் நடுப்பகுதியிலும், ஆண் மையத்தாக இருந்தால் ஆணுடைய தலைக்கு நேராகவும் நின்று தொலை வைத்தார்கள். ஜனாசா தொழுகைன்னு சொல்றோம். ஜனாசா இல்லாத பொழுது நம்ம எப்படி நிற்போம்? எப்படி வேணாலும் நின்றுக்கலாம். அப்ப இதிலிருந்து ஜனாசா இல்லாத பொழுது அதை கேள்விப்படக்கூடிய பல பகுதியிலும் தொழுகை நடத்தலாம். அது யார் மீதும் குற்றமாகாது. ஒருவர் என்ன செய்கிறார்? வெளிநாட்டில் இருந்து இந்தியா வரக்கூடிய விமானத்தில் இறந்து விடுகின்றார். இந்தியாவில் இருக்கக்கூடிய உறவினர்கள் இந்தியாவில் ஒரு தொலை வைக்கலாம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் இங்கேயும் தொலை வைக்கலாம். இப்போ இது கூடும், இவங்களுக்கு தான் கூடும் அவங்களுக்கு கூடாது என்று சொல்லுவதற்கு எந்த உரிமையும் யாருக்கும் கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஊரிலே முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதியில் அவர் மரணித்து ஒரு குறிப்பிட்ட முஸ்லிம்கள் நம்முடைய உறவினர்களே வேண்டாம், ஏதோ ஒரு முஸ்லிம் ஜமாத் ஒரு சுன்னாவை நிறைவேற்றி அவருக்கு ஜனாசாவை தொலை வைத்து அடக்கம் செய்து விட்டால் அதற்கு பிறகு அந்த ஜனாசாவிற்கு காயிப் ஜனாசாவை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சஹாபாக்கள் விளங்கிதான் செயல்பட்டு இருக்கின்றார்கள். ஆகவே காயிப் ஜனாசா என்பது ஒரு கருத்து வேறுபாடுள்ள விஷயமாக இருந்தாலும் அது கூடுமா கூடாதா என்ற நிலைக்கு போகவில்லை. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜ்ஜாஷி மன்னருக்கு தொலை வைத்தார், நானும் தொலை வைப்பேன் என்று ஒருவர் தொழுது விடுவதனால் அல்லாஹ் அவரை குற்றம் பிடிக்க மாட்டான். அது தேவையா என்று கேட்டால் தேவையில்லை என்பதை நாம் இந்த காரணிகள் மூலம் விளங்க முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மார்க்க சட்டங்களை சஹாபாக்கள் எவ்வாறு விளங்கி செயல்படுத்தினார்களோ அதுபோல விளங்கி செயல்படக்கூடிய அந்த வாய்ப்பையும் பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.